இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ அதில் கீறி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயில் ஒரு 90% வரைக்கும் வெந்தாலே போதும். வச்ச 10% வந்துட்டு நம்ம கிரேவியில் வேக வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு அதே கடாயில் ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4 ஏலக்காய், 3 லவங்கம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி. இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. எண்ணெய் வந்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சமாக இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். ஒரு 50% வெந்தாலே போதும். பாருங்கள், நல்லா 50% வெந்துருச்சு. இப்போது இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி. இப்போது அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும். இப்போது இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போது இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வறுத்து விடுங்க போதும். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 200 ml அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விடலாம். இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டி செய்யக்கூடிய கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.